Elements Senior Living நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 78268 78268. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தென் மாவட்டங்களுடைய புதிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இயக்கத்திலே பல்வேறு சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு தயார் செய்யும் பணிகளை 3 கட்ட பணிகளாக துவங்கியிருக்கிறோம். முதல் கட்ட பணி டிசம்பர் 31 வரை கொடுக்கப்படுகிறது கோட்பாடுகள். இரண்டாம் கட்ட பணிகள் ஜூலை முதல் வாரம் வரை ஜனவரியிலிருந்து கொடுக்கப்படும். மூன்றாவது கட்ட பணிகள் தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து மற்றும் கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணி மீண்டும் மூன்றாவது கட்டத்திலே செய்யப்படும். ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதி அன்று மீண்டும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க இருக்கிறோம். நகர வட்டார கிராம ரீதியாக உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய பணியை செய்ய இருக்கிறோம். நவம்பர் இறுதியிலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் வட தமிழகம் தென் தமிழகம் என்று பிரித்து வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாடு 2 இடங்களிலே நடைபெற இருக்கிறது. இதற்கிடையிலே உறுப்பினர் சேர்ப்புக்கு வலுவூட்டும் வகையிலே நான் எல்லா மண்டலங்களிலும் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய மண்டலங்களில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன். இப்போ சங்கர் இருந்தாரப்பா, மாவட்ட தலைவர் இருக்காரா? சங்கர் சரி வரட்டும் சார், நீங்களும் வாங்க. ரைட், சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன் 4 மண்டலத்திலையும். ஷேர் போட்டு உட்காந்துங்க சார். ஜனவரி மாதத்திலிருந்து முதல் 6 மாதத்தில் ஒரு 50 தொகுதிகளுக்கு சென்று அந்த தொகுதிகளிலே இயக்கத்திற்கு வலுவூட்டும் வகையிலே செயல்பாடுகளை கண்காணிக்க இருக்கிறேன். கூட்டத்தினுடைய நோக்கம் இதுதான். ரெண்டாவது, நிதி ஆயோக் டெய்லி இஷ்யூ ஆகிட்டு இருக்கே. நிதி ஆயோக் பொறுத்தவரையில் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நடைபெறுவது கிடையாது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்தியாவிலே நிதி ஆயோக். There is no politics in this. Unfortunately, இப்போ நிதி ஆயோக் has become a meeting of politics, which is unfortunate for the interest of the nation. For example, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎம் போயிருந்தால்தான் தமிழகத்திற்கு மரியாதை, பெருமை. டிஎம்கே has been voted to power. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான கூட்டம் நிதி ஆயோக். அதில் முதல்வர் கலந்து கொள்ளாது தன்னுடைய கடமை தவறுகிறார் என்றுதான் கூற முடியும். மேலும் நம்ம
சோஷியல் மீடியாவில் சொல்கிறதும் லெட்டர் அனுப்புகிறதும் பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி, மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலே நேரடியாக சென்று குறைகளை கூறி அதை நிறையாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வாக்காளருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணம் இந்த கூட்டத்திலே நிறைவேறவில்லை. அதே போல் நேற்று வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் வாக் அவுட் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பாலம் இருக்கலாம், போய் வாக் அவுட் செய்யலாம், அங்கே இருந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணலாம், எல்லாம் ஏற்புடையது ஜனநாயகத்தில். ஆனால் கூறுகின்ற சாக்கு நொண்டி சாக்காகவே மக்களுக்கு தெரிகிறது. எதிர்க்க வேண்டும் என்ற ரீதியிலே அங்கே போனதாகவே தெரிகிறது. திமுக முதல்வர் உட்பட காங்கிரஸ் முதல்வர்களெல்லாம் போகவில்லை என்றால் நிச்சயமாக அதில் அரசியல் கலந்திருக்கிறது. அவர்கள் சார்ந்த மாநிலத்தினுடைய நன்மை அவர்கள் மறந்தார்கள். மத்தியிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற கட்சி இருந்தாலும் கூட எய்ம்ஸுக்கு மத்திய அரசு விரைவில் பணம் கொடுக்க வேண்டும், மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரைவில் வர வேண்டும், அது ஒரு காலக்கெடுவுக்குள் வரும் என்று நம்புகிறேன். மத்திய அரசில் இருக்கின்ற அத்துணை தொகுப்புகளிலிருந்தும் துறையிலிருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது, சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தீயணைப்பு படை கூட நேற்று பணம் கொடுத்துருக்குறாங்க, ரயில்வே துறைக்கு பணம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டில் ஒரு நிதியமைச்சர் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தையும் குறிப்பிட வேண்டும், அந்த மாநிலத்திற்கு தனியாக ஏதாவது திட்டத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் பட்ஜெட் போதாது. தமிழகத்திற்கு பணம் தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது படிப்படியாக வரும், அதை நாங்களும் வலியுறுத்துவோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக மக்கள் முதல்வருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக சரியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தவில்லை. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் இப்போ சொன்னீங்க கொடுக்கலன்னு போகலைன்னு, கொடுக்கலன்னு போகலைன்னு. கொடுக்கலன்னு போகாமல் இருக்கிறதுக்கு இது என்ன பள்ளி குழந்தைகள் போட்டுக்கிட்ட விளையாட்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இது தமிழகம் சம்பந்தப்பட்டது, தமிழக மக்கள் சம்பந்தப்பட்டது, அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்டது, தமிழகத்துடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. தமிழகத்துடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களைப் போல இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம். அப்படி இருக்கும்போது அதற்கு காரணகர்த்தம் இங்கே யார் இன்றைக்கு? முதல்வர் தானே. டெல்லிக்கு போகாமல் வலியுறுத்தாமல் நேரடியாக ஏன் கொடுக்கவில்லை? ஒரு காலக்கெடுவுக்குள் கொடுங்கள் என்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டாமல் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கையிட்டால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இது அப்புறம் மக்கள் இதை அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள். கொடுத்திருக்கின்ற கடமையை முறையே செய்தால் மக்கள் பாராட்டுவார்கள். இதை விட முக்கியமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? காவேரி விஷயத்துக்கு போல, முல்லை பெரியாருக்கு போல, இன்றைக்கு நிதி ஆயோக்கு போல, அப்படின்னா வாக்காளர்களுடைய நிலை என்ன? அவர்கள் உங்கள் மீது வைத்த மதிப்பிற்கு வாக்களித்ததற்கு என்ன பயன்? அதனால்
சில விஷயங்களெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எல்லாத்தையும் அரசியலில் கலந்து அதற்கு முதலுரிமை வந்துடும் நினச்சா இப்போ தமிழகம் வந்து பின்னுக்கு போதுங்கிறீங்களே. ஏன் உங்களுக்கு கொடுத்த பவரை வச்சு அங்கே உட்காந்து பேசலை? அதுதானே உரிமையை நிலைநாட்டக்கூடிய பணி. எதிர்கட்சிகள் வேண்டுமானால் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், போராட்டம் செய்யலாம், காவேரிக்கு தண்ணி வரலன்னு. காரணம் எங்களுக்கு நோதர் கோ. டெல்லியில் மந்திரியை பார்க்கலாம், அவ்வளோதான். இங்கே ப்ரெஸ்ஸில் சொல்லலாம். ஆனால் ஆளுங்கட்சி வந்து அஃபிஷியலாக போகலாமே. கர்நாடகாவுக்கு போய் சிஎம்ஐ பார்க்கலாம், பேசலாம், மினிஸ்டர்ஸை பார்க்கலாம், டெல்லியில் போய் பார்க்கலாம். எதுவுமே செய்யலையே. லாஸ்ட் மினிட்ல பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் டெல்லிக்கு போறாரு, சொல்லுங்க என்ன தேதி சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன் இதுக்குள்ள வந்து சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல ஒட்டுமொத்தமா பிஜேபியை மக்களுக்கு அதாவது ஓட்டளிக்கல, நிராகரிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிதி கொடுக்க தேவையில்லை அப்படின்னா அப்படி சொல்றவங்க வந்து பாஜகவை ஆட்சியில் அமர்த்திய மாநிலத்தினுடைய பெயர்களையே சொல்லவில்லையே. அப்படின்னா அவர்களையும் புறக்கணிச்சாங்கன்னு அர்த்தமா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஓட்டளித்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கலன்னா பாஜக புறக்கணிச்சிருச்சா? இது என்ன சார் பாலிடிக்ஸ் இது? இல்லையா? பீகாருக்கு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காத யூபி கொடுப்பாங்க. யூபி வந்து இந்தியாவிலே பெரிய மாநிலம் தான். யூபி பேரை சொன்னாங்களா? யூபி கொடுத்தாங்களா? இதே பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அரசியலுக்காக திரும்ப திரும்ப இதை வைத்து நியாயம் பேச வேண்டுமென்றால் நிச்சயமாக மக்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்திருக்கு, நானும் அமைச்சராக இருந்திருக்கேன், தேவகவுடா கவர்மெண்ட் இருந்திருக்கு, மரியாதைக்குரிய குஜராத் கவர்மெண்ட் இருந்திருக்கு, மரியாதைக்குரிய வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்குது. எல்லா பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்களேன். எவ்வளோ வாட்டி தமிழ்நாடு பேரை சொல்லலைன்னு. அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்த எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க, இது போல் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் எதை அரசியல் செய்ய வேண்டும், எதை நியாயமாக உரிமை கோர வேண்டும், அந்த உரிமையை எந்த சபையிலே போய் நிலைநாட்ட வேண்டும் என்று இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு எனக்கு வரலன்னு சொல்கிறத விட நேற்று நேரடியாக போய் பிரதமர்கிட்ட பேசி சொல்லிட்டு வந்தால் இன்னும் வலு இல்லை. மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு தான் ஆட்சியாளர்கள். அடுத்தது சார், தமிழகத்திற்கு கேட்ட நிதியை படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் பேசணும்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு கொடுத்த நிதிக்கு வெளிப்படைத்தன்மை தேவை, பணம் விரயமாகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். அதுக்கு மேலே நான் சொல்ல தயாராக இல்லை. 2 கட்டம் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் பணம். அதனால் அது வந்து அவங்க வாதம். எங்கள் வாதத்தை தானே நான் சொல்லிட்டேன். 2026 தேர்தலில் வந்து வளமான தமிழகம், வலிமையான பாரதம், மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்து மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து எல்லா துறைக்கும் தமிழகம் உட்பட நிதி போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நிதி போய் சேருவதிலே காலக்கெடுக்கல் இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எய்ம்ஸ் சொல்கிறீங்க, எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்காலோன்னா அதை விரைவுபடுத்த வேண்டும். அதை நாங்களும் சொல்லுவோம், அது வேறு விஷயம். அதுக்காக அதுதான் பாயிண்ட் வச்சுக்கிட்டா அர்த்தம் அல்ல. சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் முடிந்து விடாது. இல்லை சார், படிப்படியாக ஒர்க் நடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக அதுதான் சொன்னேனே சார். நீங்கள் கொடுக்க போகிறாங்கிறப்ப இன்னும் கொடுக்கலன்னா இப்படி கொடுப்பாங்க, வந்துடும், ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தான் நாங்கள் பாசிட்டிவாக சொல்கிறோம். நெகட்டிவாகவே போய்கிட்டு இருந்தால் இப்படி இதனுடைய பயன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய பயன் எப்படி இருக்குன்னு முன்னாடி நினைத்து பாருங்கள். நீங்கள் எதுக்கு வந்து அப்புறம் எய்ம்ஸை கொடுக்குறாங்க எதிர்கட்சிக்கு, எதிர்கட்சி ஆளுன்ற மாநிலத்துக்கு. நானும் இருந்தேன்.
கேட்டுங்க. சுகதுக்கங்கள், பொது நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சி, இவைகளெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இவைகளெல்லாம் அதுக்கு மட்டும்தான் இன்னும் தடை வரல. மதுரை மாநகரிலே மேம்பால பணிக்காக கழிவுநீர் வாய்க்கால்கள் தோண்டப்பட்டு குழிகள் ஆங்காங்கே மூடப்படாமல் இருக்கிறது. பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மேலும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்குவதால் கொசுக்கள் மூலம் டெங்கு, மலேரியா வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. மாநகராட்சி இதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மதுரை மாநகரில் இருக்கின்ற 12 வாய்க்கால்கள் தூர் வாராமல் இருக்கிறது. மதுரை அரசும் மதுரை மாநகராட்சியும் இணைந்து, தமிழக அரசும் மதுரை மாநகராட்சி இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இது ஜோனல் மீட்டிங். ஒட்டஞ்சத்திரம், பழனி இணைந்த பகுதிகளிலே விவசாய சிட்கோ நகரம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அவர்களோடு அவர்கள் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். காங்கிரஸ்ல முன்னாள் தலைவர் ஈவி இளங்கோவனுக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் இடையில ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்த இதை எப்படி பார்க்க? ஏன்னா அவர் திமுகவோட நம்ம இல்லாம நம்ம தனித்திறமாவே இருக்கணும்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. திமுக தயவால தான் ஜெயிச்சிங்கன்னு இவர் ஒரு கருத்து சொல்றாரு. இந்த நிலைமை எப்படி பார்க்குறீங்க? சரியா கேட்டுங்க சார், சொல்றேன் சார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் மக்கள் பணிக்கும் இயக்க பணிக்கும் எடுத்துக்காட்டாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடிலே நாங்கள் ஈடுபட்டு இயக்க சீரமைப்பை மேற்கொண்டு நேற்றைய முன்தினம் சென்னை மண்டலம், நேற்று கோவை மண்டலம், இன்று காலை மதுரை மண்டலம், மாலை திருச்சி மண்டலம் என்று இயக்கத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர், மக்கள் தலைவரது நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மையை பின்பற்றி அவர்களுடைய நினைவை நனவாக்கும் வகையிலே தமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது.